வெல்கம் டு மை சேனல். நாங்கள் இப்போ இப்படி இருக்கிறதுக்குன்னா விளையாடிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, பம்பரத்தை சுற்றிட்டு இருக்கேன். இந்த பம்பரம் விளையாட்டு முன்னாடி நம்ம 90s கிட்ஸில் உள்ள விளையாட்டாங்க. இது சின்ன வயசில் நான் இதெல்லாம் விளையாடி இருக்கு. மரத்தில் செய்தது. இதில் இன்னொரு மாடல் பம்பரம் உண்டுல, இப்படி நம்ம எரிஞ்சு இப்படி விளையாடுவோம்ல, அந்த பம்பரம் உண்டு. இந்த பம்பரத்தை பார்த்த உடனே எங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு. நாங்கள் இந்த வாட்டி பாவலி கடைக்கு போனாட்டில் இந்த பம்பரத்தை நாங்கள் வாங்கினோம். பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே அந்த நம்ம மரத்தில் உண்டுனால தான் செய்து வச்சுருக்கு. கைனால தான் இது செய்யுது. நம்ம மிஷின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது கைனால தான் செய்யுது. நாங்கள் பார்த்த உடனே வாங்கினோம். பாவலிலேருந்து 80 ரூபா இதுக்கு விலை. ஆனால் சின்ன வயசில் இதுக்கு விலை என்னன்னு தெரியுமா, 5 ரூபா 10 ரூபா அப்படின்லாம் வாங்கினது. இப்போ இதுக்கு விலை 80 ரூபா. ஆனால் இது கிடைக்காது. எப்படியோ அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சி. வாவலியில் பழைய பொருட்கள் எல்லாம் அப்படி வரும். இது கையில் செய்ததில்லை. சரி, நாங்கள் வாங்கினோம். இன்னைக்குன்னா அப்படியே நாங்கள் பம்பரம் விட்டு விளையாடுவோம். நாங்கள் இப்போ அடுத்த கேம் விளையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு நம்ம சண்டே மண்டே விளையாடுவோம். அப்போ நம்ம 2 பேரும் விளையாடுறோம். பா பா வரலைங்க, அவனை இழுத்து வள்ளிக்கட்டையம்மா நாங்கள் கொண்டு வருவோம். விளையாடி முடிச்ச ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிடலாம். ஐஸ்கிரீம் வாங்கிடலாம். ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். சண்டே இப்போ போல சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே சண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. பிள்ளைங்களோட விளையாடப்போம். இந்த டிவி எண்ணம் ஃபோன் எண்ணம் எதுவுமே வராது. நம்ம கூட மிங்கிளாகி இருக்கும். நம்மள அவையில கேர் பண்ணது போல ஆச்சு. அவங்களோட இருந்து நம்ம ஜாலியாக விளையாடுனாச்சு. முன்னாடி எல்லாம் வீட்டு முன்னாடி இருந்து பிள்ளைங்க எப்படி விளையாடுவாங்க தெரியுமா? முன்னாடி டிவி ஒன்று இருக்காது. இப்படிதான் நைட் எல்லாம் இருந்து விளையாடுது. ஆனா இப்போ நம்ம போய் பார்த்தேன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் டிவியில தான் இருக்கும். இப்படி யாருமே விளையாட மாட்டோம். இப்படி நீங்க வாரத்துல ஒரு நாள் பிள்ளைங்களோட இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா ஜாலியா இருக்கு. நாங்க அடுத்த கேம் விளையாட போறோம். நாங்க பாருங்க. காரிகக்கறி விளையாடுவோம். ஐஸ்கிரீம் வேணுமா? அப்போ ஓடி வா. எனக்கு அது ஆபரி. ஸ்ட்ராபெரி. எனக்கு காரிகக்கறி அம்மா வச்சு நீ இப்படி கைகறி. காரி கக்கரி முக்கரை சுண்டலி வெட்டி பழப்பா யாருக்கெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழம். காரி கக்கரி முக்கரை சுண்டலி வெட்டி பழப்பா யாருக்கெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழம். காரி கக்கரி முக்கரை சுண்டலி வெட்டி பழப்பா யாருக்கெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழம். காரி கக்கரி முக்கரை சுண்டலி வெட்டி பழப்பா யாருக்கெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழம். இந்த கேடு காரி கக்கரி முக்கரை சுண்டலி வெட்டி பழப்பா யாருக்கெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழம். காரி கக்கரி முக்கரை சுண்டலி வெட்டி பழப்பா யாருக்கெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழம். மறைச்சு இந்த விளையாட்டு முன்னாடி உள்ள விளையாட்டு. பழங்காலத்திலே இதெல்லாம் திண்ணையில இருந்து விளையாடுவோம். நாங்க இன்னைக்கு இருந்து விளையாடி பாருங்க. நல்ல என்டர்டைன்மெண்ட். காரி கக்கரி முக்கரை சுண்டலி வெட்டி பழப்பா யாருக்கெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழம். நானும் போனேன். காரி கக்கரி முக்கரை சுண்டலி வெட்டி பழப்பா யாருக்கெல்லாம் வேணும் தேனோ பாலோ பழம். நீதான் பாஸ்ட். லியோ இஸ் வின்னர். அப்ப லியோக்கு தான் நாங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம். அவனை வாங்கிடுற. இனி அடுத்த ஒரு விளையாட்டு. அடுத்து என்ன விளையாட்டு விளையாடலாம்? குப்பாரி விளையாடும். முதல்ல குப்பாரமா தோசையாக நம்ம சுட போகுது. குப்பாரி 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 குப்பாரி. அடுத்து குப்பை வாரியாச்சு. அடுப்பு அப்புறம் திராந்து. அடுத்தது முதல்ல எண்ணெய் புரட்டா. இப்படி வை. வை. அடுத்தது மாவிட்டம். மாவித்தி 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 மாவித்தி. தோசை வந்தா தோசை வந்தா தோசை தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும்? கட்டு வச்சு இப்படி மறைச்சு போடும். அடுத்தது தோசை வந்தா வந்து எல்லாரும் நாங்க தோசை தின்னு எங்களை வேற வைத்தாச்சு. தோசை தின்னு தோசை தின்னு குண்டான இப்படி
இப்படி வேற ஏதாவது விளையாட்டுல இருப்பி கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இதே போல விளையாடலாம். அடுத்தது யோசிக்கணும். என்ன இந்த பாண்டி விளையாடுவாங்க. அது பாண்டி நம்ம வீட்டுல விளையாடோடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இது விளையாடுவோம் எல்லாம் குன்னி முத்து வச்சு ஒரு குழியில எல்லாம் வச்சு அந்த விளையாட்டுலாம் விளையாடி நிறைய நாளாச்சு. இப்போ குன்னி முத்து கிடைக்கல. புளிமுத்து, ஆட்டாம்புழுக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்சு விளையாடுவோம். நம்ம முன்னாடி சின்ன வயசுல அப்படி நிறைய விளையாட்டுல நாங்க விளையாடி அவன் கடிச்சு தூர போட்டான். அவனை தம்பியா நாங்க இதே போல நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கு. நீங்க எல்லா வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லா வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. பார்த்தீங்களா நம்மகிட்டே அந்த பிள்ளைங்க வந்துருக்குண்ணா அந்த அந்த டிவியை முன்னாடி எதுவுமே போக மாட்டேன். மொத்தத்தில் நாங்கள் டிவியே போட்டு கொடுக்க மாட்டோம். எப்போது வரைக்கும் தான் போட்டு கொடுப்போம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களை அந்த டிவி எல்லாம் போட்டு கொடுக்கணும். அந்த கண் பார்வை எல்லாம் கொஞ்ச நாளும் கழிச்சு அந்த எழுத்து எல்லாம் படிக்கும்போது கண்ணெல்லாம் அந்த மங்கி மங்கி தெரியும். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்கூல்ல எல்லாம் நிறைய பிள்ளைங்க கண்ணாடி எல்லாம் போட்டிருப்பாங்க. எதனால தலைவலி அந்த மாதிரினால கண்ணாடி எல்லாம் போட்டிருப்பாங்க. அது எதனால தலைவலி வருது? நிறைய நேரம் போன்லயும் டிவிலயும் இருக்கனால அந்த தலைவலி வருது. நம்ம அதனால இப்படி எல்லாம் நீங்க கேம்ல எல்லாம் பிள்ளைங்களை இன்வால்வ் பண்ணுங்க. அப்ப அந்த இதெல்லாம் போகும். தலைவலி அது எதுவுமே வராது. பிள்ளைங்களை நல்ல இன்ட்ரெஸ்டா ஸ்கூல்ல இதே போல எவ்வளவு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா அதனால இந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடுங்க. நேருங்க பொம்மை எடுத்து சடிக்க வச்சிருக்கு. அவரு பட்லு பட்லு இன்னைக்கு இதோட எங்க வீடியோ முடிக்கிறோம். பாய். குட் நைட். எல்லாருக்குமே குட் நைட். நல்லா தூங்குங்க. நாளைக்கு காலமே இன்னொரு வீடியோ போடலாம். பாய்.